ஹாய் கெஸ், இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/2 kg அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வெசல் வச்சு ஒரு 2 to 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சூடாகணும். அதுக்கு பாஸ்தாக்கு டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதி வந்ததுமே இந்த பாஸ்தாவையும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுருங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு வேணால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸை வேக வைக்கிறது பார்ப்போம். அதுக்கு ஒரு வெசலில் பட்டர் ஊற்றி அதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையுமே இந்த பட்டரில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி இடித்து எடுத்திருக்கேங்க. அதையுமே இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அது வதங்கினதுக்கப்புறமா அதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 7 to 8 பீன்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் ஒரு குடமிளகா, அப்புறமா ஸ்வீட் கார்னில் ஒரு பாதி எடுத்திருக்கேன். எல்லாமே பச்சையாக தாங்க எடுத்திருக்கேன். நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். அது வரைக்கும் நம்ம பாஸ்தா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பாஸ்தா வெந்துருச்சு. இதை ஃபில்டர் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து வச்சிடலாம். அப்புறமா ஒரு பேனில் பட்டர் போட்டு மறுபடியும் அதையுமே நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மைதா எடுத்துக்கோங்க. இதுதான் அதோட நல்லா சீஸியாக இருக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த இன்க்ரீடியண்ட். இதையுமே நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாட்டுப்பால் ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு, 1/2 லிட்டர் பால் 1/2 கிலோ பாஸ்தாக்கு சரியாக இருக்கும். ஸோ 2 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இது 1/2 லிட்டர் பால். இதையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா அதோட மிக்ஸ் ஆகட்டும். மைதாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுமே நான் சீஸ் ஷீட்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு 4 ஷீட் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 kg பாஸ்தாக்கு 4 ஷீட் சீஸ் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னுமே சீஸியாக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் 2 ஷீட் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஷீட் சீஸ் தான் எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா கலந்து விடுங்க. ஸோ நல்லா மெல்ட் ஆயிரும். இது மெல்ட் ஆகவும் பால் நல்லா கொதித்து வந்துடும். அதில் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க. ஆரிகானோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வேக வச்ச அந்த வெஜிடபிள்ஸையுமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம்ல பாஸ்தா, அதையுமே இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு ஃபில்ட்ரு ஆகிருக்காது. ஸோ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சால்ட் எதுவும் பத்தலைன்னா அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ்லேயுமே சீஸ் பாஸ்தாலையுமே நல்லா மிக்ஸ் ஆகும், பிளெண்ட் ஆகிறக்காக. உப்பு பத்தலை, ஸோ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஆரிகானோ வேணாலும் லாஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் சரியாக இருக்குது. நான் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லா மசாலா எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சீசனிங் பண்ணி ஆரிகானோவும் கொஞ்சம் சீசனிங் பண்ணிங்கன்னா வேறு லெவலான சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி ரெடி ஆகிடுங்க. ஸோ
இதில் மெயின் வந்து நீங்கள் கேப்சிகம் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். சீஸு, மில்க்கு இதில் ஒன்றுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணினீங்கன்னா இதே டேஸ்ட்டில் உங்களுக்கு சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.